தம்பி சீனிவாசன் எழுதிய கதைகளில் எனக்கு மிக மிக பிடித்தமான கதை மந்திர மோதிரம் என்கிற ஒரு கதை. இந்த கதை என்ன இப்போது பார்ப்போம். மதுரையில் சோமசுந்தரம் என்று ஒரு இளம் விவசாயி இருந்தார். அவர் ராமேஸ்வரத்துக்கு போனார். சும்மா ராமேஸ்வரம் போய் பார்த்துட்டு வருவோம், அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஏன்னா இவங்க தம்பதிகள் எனக்கு குழந்தைகள் பிறந்தால் நாங்கள் ராமேஸ்வரம் வரோம் அப்படி இப்படின்லாம் வேண்டிக்கிட்டாங்க. குழந்தை பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பசங்களுக்கெல்லாம் 10 வயசு ஆகி போச்சு. இருந்தாலும் ஒரு தடவை நீங்களாவது போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் ராமேஸ்வரம் போனார். அங்கே ஒரு சாது இருந்தார். அந்த சாமியாருக்கு இவர் எல்லா பணிவடையும் செய்தார். அவருக்கு பேச்சு வரவில்லை, ஊமை சாமியார். ஆனால் அந்த ஊமை சாமியார் என்ன பண்ணார், எல்லாம் முடிந்து கிளம்பும் பொழுது அவருடைய சிமிக்கைகள் மூலியமே தனக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்த சோமசுந்தரத்தின் மீது கருணை காட்டி அவருக்கு ஒரு மோதிரம் கொடுத்தார். அந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு அந்த சாமியார் ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சார். என்ன எழுதி காமிச்சார்னா, இது சாதாரண மோதிரம் அல்ல, இது ஒரு மந்திர மோதிரம். ஆனால் இந்த மந்திர மோதிரத்தை நீ தேய்த்து நீ என்ன கேட்கிறாயோ அதை இந்த மந்திர மோதிரம் வழங்கும். ஆனால் ஒரு தடவை தான் வழங்கும். ஒரு முறை மந்திர மோதிரம் வழங்கிவிட்டால் அதன் பிறகு இந்த மோதிரம் சாதாரண மோதிரம் ஆகிவிடும். ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி அந்த மோதிரத்தை கொடுத்தார்.